ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பேச்சுலர் ரெசிபி தாங்க. மிஞ்சி போனால் 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிட முடியும். லேட்டாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணுன்றவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தால் போதும் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக ரெடி பண்ணிட முடியும். இதுக்கு நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் கடாயில் செஞ்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட வாசனை நல்லா வர வரைக்கும் வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பெரட்டி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை நல்லா தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 10 நிமிஷம் குக்காகி வந்ததும் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கணும். வடித்த சாதத்தை ஒரு கப் அளவுக்கு சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் உப்பு போட தேவையில்லை. நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் இதில் உப்பு போடவே இல்லை. கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இந்த சாதத்தை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வத்தலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.